ஹலோ கைஸ், ஐம் மருண். நாசாவோட ஹப்பிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்பைரல்ஸை வந்து படம் பிடித்திருக்கு. அதோட டேட்டா வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது அப்டேட்டை நீங்கள் பார்க்கணும், மறக்காமல் அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க டீட்டெயில்டாக பார்ப்போம். நாசாவோட ஹப்பிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் NGC 4535 என்னும் ஸ்பைரல்ஸை வந்து படம் பிடித்திருக்கு. இதோட டேட்டா வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அந்த டேட்டா மூலம் நாசா வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த NGC 4535 இந்த ஸ்பைரல்ஸ் இதோட டயாமீட்டர் வந்து 1,00,000 லைட் இயர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஸ்பைரல்ஸில் சிறிய அளவுள்ள நட்சத்திரங்கள், மிகப்பெரிய அளவுள்ள நட்சத்திரங்கள், சிறிய அளவுள்ள நட்சத்திரங்கள் அழிஞ்சதுக்கு அப்புறம் உருவான ஒயிட் ஆஃப் நட்சத்திரங்கள், மிகப்பெரிய அளவுள்ள நட்சத்திரங்கள் அழிஞ்சதுக்கு அப்புறம் உருவான பிளாக் ஹோல், நியூட்ரான் நட்சத்திரங்கள் போன்றவெல்லாம் இந்த ஸ்பைரல்ஸில் வந்து இருக்கு. நாசாவோட ஹப்பிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் படம் பிடித்த இந்த ஸ்பைரல்ஸ் இதோட இமேஜில் வந்து பிங்க் கலர், ஆரஞ்சு கலர், எல்லோ கலர், ப்ளூ கலர் இந்த கலர்ஸ் எல்லாம் தெரியுது. இந்த கலர்ஸ் எல்லாம் எதனால தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாசா வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த கலர்ஸ்ல வந்து நட்சத்திரங்கள் மற்றும் கேசஸ்னால தெரியுது அப்படின்னு நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதில் அந்த டேட்டாவும் நாசா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நாசாவோட ஹப்பிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் படம் பிடித்த இந்த NGC 4535 இந்த ஸ்பைரல்ஸ் நம்ம பூமியிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 52 மில்லியன் லைட் இயர் டிஸ்டன்ஸில் இந்த ஸ்பைரல்ஸ் நம்ம பூமியிலேருந்து அமைஞ்சிருக்கு. 1 லைட் இயர் கிலோமீட்டராக கணக்குனா 9.461 ட்ரில்லியன் கிலோமீட்டர், அதாவது வெறும் 1 லைட் இயர் கிலோமீட்டராக கணக்குனா 9 லட்சம் கோடி கிலோமீட்டர். இந்த ஸ்பைரல் கேலக்ஸி நம்ம பூமியிலேருந்து 52 மில்லியன் லைட் இயர் டிஸ்டன்ஸில் வந்து அமைஞ்சிருக்கு. அப்போ நமக்கு எந்த லிவிட் டிஸ்டன்ஸில் இந்த ஸ்பைரல்ஸ் நம்ம பூமியிலேருந்து அமைஞ்சிருக்குன்னு, அதுக்கப்புறம் இந்த யூனிவர்ஸில் இந்த பிரபஞ்சத்திலேயே எது ஸ்பீடாக ட்ராவல் ஆகணும், லைட்டு தான் ஸ்பீடாக ட்ராவல் ஆகும். லைட்டோட ஸ்பீடு வந்து ஒரு செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வந்து ட்ராவல் ஆயிருக்கும். லைட்டோட ஸ்பீடில் நம்ம ட்ராவல் பண்ணி போனாவே இந்த NGC 4535 இந்த ஸ்பைரல்ஸ் அடையிறதுக்கு 52 மில்லியன் லைட் இயர்ஸ் ஆகும். ஏன்னா அந்த லிவிட் டிஸ்டன்ஸில் இந்த ஸ்பைரல்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்பைரல்ஸை பார்த்தா நம்ம இப்போ பார்த்தோம். ஃபைனலாக அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கவுண்ட் பண்ணுங்க. See you.